ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபா லைவ் ட்ராவலிங் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறத பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் திருவிழா, அதாவது பகவதி அம்மன் ஃபெஸ்டிவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திருவிழா அப்போது காப்பு கட்டுனதுங்க. காப்பு கட்டியாச்சு. 1 வீக் ஃபங்க்ஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வருஷம் மாசி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை தான் எங்கள் ஊர் பொட்டு சாமின்னு சொல்லுவாங்க. பொட்டு நல்லா வச்சு சூப்பராக வந்தீங்களா தான் எங்கள் ஊர் பொட்டு சாமி. பொட்டு சாமிக்கு வந்து கிடா வெட்டி பொங்க வச்சு அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை தான் கோயில் சாட்டுவாங்க. இந்த பொங்க வைக்கிறாங்க பாருங்கள். செவ்வாய்க்கிழமை சாட்டி ஒரு வாரம் சாட்டு, செவ்வாய்க்கிழமை சாட்டி அடுத்த வாரம் வந்து புதன்கிழமை தான் பொங்கல். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை தான் வந்து கும்பம் தாவுவாங்க. இப்போ ஊரில் கும்பம் தாவாங்க தான் இங்கே பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கும்பந்தாவருக்கு வந்து கோயிலில் வந்து பூஜை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு அங்கேருந்து எல்லாருமே வந்து குடியேறத்துக்கு வந்து போவாங்க. எதுக்காக அங்கே குடியேறத்துக்கு போகிறாங்க அப்படின்னா, அங்கே போய்ட்டு மண்பானையில் வந்து தீர்த்தம் எடுத்து அந்த மண்பானை வந்து அலங்கரித்து அங்கேருந்து வந்து சாமியை பூஜை பண்ணி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து கோயிலில் வைப்பாங்க. அதுக்கு பேர் வந்து கும்பம்னு சொல்லுவாங்க. அதுக்கிட்ட இப்போல்லாம் கிளம்பிட்டோம். ஒவ்வொரு ஊரில் கும்பம் தாளிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஊரில் கும்பம் தாவரன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு எல்லாமே கோயிலேருந்து அதை எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. அது ஏன் குடிகிணறுன்னு ஏன் சொல்கிறேன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் சின்ன பையனாக இருக்கையில் ஒரு கிட்டத்தட்ட 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பைப்பு போர்வெல்ஸ் இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. கிணத்துல போய் தான் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அங்கே வந்து நம்ம ஊரில் இருக்கிற எல்லாருமே அங்கே போய் தான் குடத்தில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க குடிக்கிற வீட்டுக்கு. அதனால் வந்து அது குடிகிணறுன்னு பேர் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் இப்போ அங்கே தான் போயிட்டுருக்காங்க. அங்கே போயிட்டு அந்த கிணத்துல போய் மண்பானையில் வந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து அலங்கரித்து பூஜை பண்ணி அங்கே ஒரு கெடா குட்டி வந்து வெட்டுவாங்க. கெடா குட்டி வெட்டிட்டு சாமி கும்பிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா அம்மனையுமே அழைச்சி பூஜை பண்ணுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா அரசாலம்மன்லேருந்து இங்கே கிழக்க வந்து பூஞ்சலூர் மாரியம்மன் எல்லா அம்மனையும் அழைச்சி வந்து பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணிவிட்டு அங்கேருந்து ஆடிக்கிட்டே போவோம், கோயில் வரையில் ஆடிக்கிட்டே போவாங்க. அங்கேருந்து தலையில் வச்சு சுமந்துகிட்டே போவாங்க கும்பத்தை. இதுக்கு பேர் தான் கும்பம்னு சொன்ன பார்த்திங்களா, அங்கே வச்சுருக்காங்க. ஒரு அதை அலங்கரித்து தீர்த்தமெல்லாம் கொண்டு வந்து அலங்கரித்து கும்பம் வச்சுருக்காங்க. இவர் மாலை போட்டுருக்காரு பார்த்திங்களா, இவர் தான் வந்துட்டு கும்பம் வந்து தலையில் வச்சு கோயில் வரைக்கும் கொண்டு போய் கோயில் கொண்டு வைப்பார். அதுக்கப்புறம் பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் கொண்டாந்து மறுக்க ரிட்டனு அந்த கும்பத்தை வந்து இந்த கிணத்துலேயே விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது தீர்த்தப்படம் எடுக்கிறவங்க காவல் எடுக்கிறவங்கலாம் இங்கே தான் வந்து கங்கணம் கட்டுவாங்க. கங்கணம் வந்து ஐயர் மட்டும் தான் கட்டுவார். இந்த ஐயர் இருக்கார் பார்த்திங்களா, அவர் தான் கங்கணம் வந்து கட்டி விடுவார். கங்கணம் கட்டுறப்போ வந்து நாங்கள் இல்லைங்க, அதை வந்து வீடியோ எடுக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நானும் என் பங்காளியும் வந்து அந்த கெடா குட்டி வெட்டுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கெடா குட்டி பிடிச்சிட்டு வர போயிட்டோம். அதனால் வந்து அதை நாங்கள் வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா பூசைக்குட்டி விடுவாங்க. அதாவது பூசைக்குட்டி விடுறதுன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் அன்றைக்கி நைட்டு வந்து பூசைக்குட்டி வெட்டி தான் பூசை பண்ணுவாங்க. அது வந்து ஒவ்வொரு வகையாருக்கும் ஒவ்வொரு வருஷம் வரும். 4 வருஷத்துக்கு, அதாவது 4 வகையாக இருக்காங்க. 4 வருஷத்துக்கு ஒருக்கா வரும். நாங்கள் வந்து பூசாரி வகையான்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்திருக்கு. அதே மாதிரி மாரியம்மன் விளக்கேற்றிய மாரியம்மனுக்கும் இந்த வருஷம் எங்களுக்கு வரும் பூசைக்குட்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கும்பத்தில் வந்து காணிக்கெல்லாம் வைப்பாங்க. காணிக்கெல்லாம் வச்சுட்டு அப்படியே நடந்து நம்ம கோயிலுக்கு முன்னாடி அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வான வேடிக்கை பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்கியிருப்பாங்க. அதாவது கும்பம் தாளிக்கிறப்ப இருந்துங்க பொங்கல் முடிய வரை வான வேடிக்கை சும்மா கொளுத்துன்னு ஊற்றிட்டாங்க. இந்த வருஷம் வான வேடிக்கை வந்து செம்மையாக இருந்துச்சுங்க. பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு முன்னாடி வந்து வான வேடிக்கை வைப்பாங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி கோயில் ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா அந்த சரட்டு வெடி வெடிப்பாங்க பாருங்கள். அப்படியே காது அடைக்கும், காது கிழிஞ்சிடும், அப்படியே நஞ்சுக்குள்ள அப்படியே பகிரும். ஒரு 2 காதையும் பொத்திக்கிற மாதிரி அந்தளவுக்கு சவுண்டு வரும்.
அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சரட்டில் கட்டி விட்டு 2 பக்கம் குச்சியை பிடிச்சிக்குவாங்க. இந்த ஒருத்தர் அந்த ஒருத்தர் குச்சியை பிடிச்சி 2 பக்கம் வந்து அந்த சரட்டை வடி பற்ற வச்சுருவாங்க. அது சும்மா அப்படியே லைனாக பற்றிக்கிட்டே போய் பிடிச்சி டமில் செம்ம சவுண்டு வரும். அதெல்லாம் இந்த மாதிரி கோயில் ஃபங்க்ஷனில் தான் நம்ம பார்க்க முடியும். எங்கடா போச்சாலையா மேலே செல்லில் வந்து பூரா அப்புறம் வந்துங்க கும்பத்தை கோயிலுக்கு முன்னாடி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வானவேடிக்கை வச்சிட்டாங்க. செம்மையாக இருந்ததுங்க வானவேடிக்கை பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது. கும்பத்தை நான் வந்து நாங்களாம் சுற்றி கும்பத்தை பிடிச்சிக்கிட்டோம். கும்பத்தை பிடிச்சிக்கிட்டே அப்படியே நான் வீடியோ எடுத்தேன் செல்லில் மொபைலில். குச்சி வச்சு சரடு வடிப்பாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதை இப்போ ரெடி பண்ணிட்டாங்க பாருங்கள். 2 பக்கம் குச்சியை பிடிச்சி நின்றுக்குவாங்க. ஒருத்தர் வந்து அந்த தீ பந்தத்தில் வந்து வச்சுருவாங்க, பற்ற வைப்பாங்க. செம்மையை வடிக்கும் நிலவரிசையெல்லாம் வச்சதுக்கப்புறம் 2 பக்கம் குச்சி பிடிச்சி நின்றுட்டாங்களா, இப்போ போய் வந்து தீப்பந்தத்தில் வந்து பற்ற வச்சுருவாங்க. பற்ற வச்சாங்கன்னா சவுண்டு காதை கிளிக்கும். 2 பக்கம் 2 பேர் நின்றுட்டுங்க. நல்லா பற்றிச்சுன்னா 10 2 பக்கம் 2 பேர் ஆட்டுவாங்க. ஆட்டுனதுக்கப்புறம் நல்லா டம்முன்னு சவுண்ட் நல்லா வரும் பாருங்கள். சூப்பராக இருக்கும் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தள்ளிப்படி. திரிக்க என்ன மாட்டேங்குது. ஆட்டக்கூடாது. ஆட்டா முடியுங்கடா. ஆட்டக்கூடாது. ஆட்டா பிடிச்சிருந்தா சடச்சடன்னு ஆட்டிங்கன்னா அகட்டாத போய் விடுங்க. ஆட்டா முடியுங்க. ஆட்டை பிடிச்சிருந்தா அது ஒன்று அடிக்க காதே போயிரு. தெரிச்சிருமடா ஆட்டினா. மருந்து கேள்வி வருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதன்கிழமை பொங்கல் அன்றைக்கி சாமியை வந்து காலையில் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. அவ்வளோ அருமையாக சூப்பராக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் எங்கள் லயா குட்டிக்கு வந்து மொட்டை அடித்தோம் கோயிலில். ஒரு லயா வந்து அடிக்கணும்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு போயிடலாம், அவ்வளோதான். மொட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காலையில் சாமி கும்பிட்டு வீடு போய் குளிச்சுக்கிட்டு வரும்போது நீட்டாக வந்து சந்தனத்தை பூசிக்கிட்டு கொட்டை வச்சுக்கிட்டு தேங்காய் வளத்தை கொடுத்து சாமிக்கிட்ட பூசி போயிட்டு போயிட்டே இருக்காங்க. என்னங்க நிறைய இருக்குது. காவடியில் சொந்த காவடி. அதுக்கப்புறம் எங்கள் லயா குட்டி மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மெல் ஃபோட்டோ எடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொட்டை அடித்ததுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். ஸ்மெல்லு சந்தனமெல்லாம் பூசி போட்டு சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியானம் வந்து மாவிளக்கு பூசையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி ஆயிரும். அதாவது பந்தக்கடாயின்னு சொல்லுவாங்க. பந்தக்கடா துருக்குனா தான் மாவிளக்கு பூசை ஆரம்பிப்பாங்க. அதை பார்த்திங்களா கடை வெட்டியிருப்பாங்க பாருங்கள் ரோட்டில். பந்தக்கடா வெட்டி முடிச்சதுக்கப்புறம் மதியானம் தீர்த்தத்துக்கு கிளம்பிட்டோம். தீர்த்தத்துக்கு போகிற வழியில் வந்து கரெக்டாக ஊஞ்சலூர் தான் தீர்த்தத்துக்கு போவோம். அங்கே ஊஞ்சலூரில் பார்த்திங்கன்னா கேட் போட்டாங்க. கரெக்டாக ரயில் வரப்போ சரி ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு ரயில் போகிறப்போ ஒரு வீடியோ எடுத்தோம். ஃபஸ்ட் டைம் பக்கத்தில் போய் நின்று எடுத்தது இதுதான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பக்கத்தில் ஜோசப்பில் போய் பக்கத்தில் நின்றதே கிடையாது. ஒரு ரயில் வந்து கிராஸ் ஆகி நின்றுச்சு. இந்த ரயில் போகிறதுக்காக ஒரு ரயில் வந்து போய் நின்றுச்சு. ரயில் கிராசிங்னு சொல்லுவாங்க. அங்கே பக்கத்தில் பாருங்கள் க்ரீன் கலர் கொடி கறி இருக்கிறாரு பாருங்கள். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டில் போயிட்டு
காவடி எல்லாம் அதில் கழுவிட்டு தீர்த்தமெல்லாம் எடுத்து துணி காவடி துணி மயில் ரைகளை கட்டி தீர்த்தமெல்லாம் கடைசி எடுத்து கட்டி அதுக்கப்புறம் பூஜை பண்ணி அங்கேருந்து சாமி கும்பிட்டு எடுத்துகிட்டு போயிட்டுங்க. அதுக்கப்புறம் ஊஞ்சலூர் மாரியம்மன் கோயிலில் கொண்டு வச்சு அங்கே கொஞ்ச நேரம் ஆடிட்டு சாமி கும்பிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து விளக்கேற்றி மாரியம்மன் கோயிலில் வந்து அங்கேயே வச்சு சாமி கும்பிட்டு வானகமெல்லாம் கொடுப்பாங்க. வானகமெல்லாம் குடிச்சிட்டு தெம்பாக அங்கே விளக்கேற்றிலேருந்து ஆடிட்டு போவோம். விளக்கேற்றிலேருந்து கோவில் வரையில் ஆடிட்டு போவோம். நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-11 மணி ஆயிரும். வாங்க விளக்கேற்றிலேருந்து நம்ம அது இல்லாமல் வான வேடிக்கை விளக்கேற்றிலேருந்து இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பெண்கள் எல்லாம் டான்ஸ் ஆடி சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. செம்மையாக இருந்துச்சு இந்த வருஷம் தான். எல்லாமே டான்ஸ் ஆடினாங்க. செம்ம என்ஜாய் பண்ணோம். செம்ம என்ஜாய் இருந்துச்சு. ட்ரம்ஸ் அடித்தாலே டான்ஸ் வராதவங்க கூட ஆட்டோமேட்டிக்காக டான்ஸ் வந்துடுங்க. நம்ம பிரவீன் மாப்பிள்ளைலாம் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கெல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது சுற்று வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா 3 பகையம்மன் கோயிலும் ஒரே டைமில் வரும். இங்கே வாங்கலாம் மனசுங்க, பச்சாக்கோண மனசு நம்ம ஒரே டைமில் வரும். 3 பேருமே எல்லாமே ஒன்று தான் வந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா விளக்கேற்றிலேருந்து ஆடிட்டு வருவோம். வாங்கலாம் மனசு அவங்க பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பிள்ளையார் கோயிலுக்கு வந்து அவங்க ஊர் வரையும் ஆடிட்டு போவாங்க. சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் வந்து வானகம் கொடுத்து அங்கேருந்து ஆடிட்டு போவாங்க வாங்கலாம் மனசில். இங்கே ஆடுறது பார்த்திங்கன்னா நம்ம பங்காளிங்க சந்திர பங்காளி செம்மையாக டான்ஸ் ஆடுறாங்க. சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க. நம்ம பங்காளி ஆடிட்டு இருக்காப்பிங்க. இதேமாதிரி பசங்க எல்லாமே மாற்றி காவடி வாங்கி ஆடிட்டுருப்போம். விளக்கேற்றிலேருந்து ஆடிட்டு வரப்போ பெண்கள் எல்லாம் பாருங்கள் சூப்பராக ஆடிட்டு வந்தாங்க. எல்லாமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த வருஷமெல்லாம் பார்த்திங்கன்னா இதை விட சூப்பராக இருக்கும். இந்த வருஷமெல்லாம் பாதி வீடியோ எடுக்க முடியல. நாங்களும் சேர்ந்து என்ஜாய் பண்ணங்காட்டி வீடியோ எடுக்க முடியல. ஒரு சில வீடியோ மட்டும் தான் எடுத்து போட்டுருவோம். அடுத்த வருஷமெல்லாம் ஒன்றும் விடாமல் எல்லாமே எடுத்து சூப்பராக ஒரு வீடியோ போட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வான வேடிக்கை அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு இந்த வருஷம். சூப்பராக செம்மையாக இருந்தது.
விளக்கேற்றுலேருந்து நம்ம கோயில் வரையில், கோயில் ஃபங்க்ஷன் முடிவு வரையில் சும்மா வானா வேடிக்கை போட்டு கொளுத்தி தள்ளிட்டாங்க. கிளியரன்ஸ் ஆர் பட்டா கிளம்புவார். அது 40 ரூபாய் மாதிரி கேட்டா வீடியோ எடுனா லைவ் தான்டா போயிட்டு இருக்கிற இன்ஸ்டாகிராம்ல. அட இது எடுத்தேன் நான் நாளைக்கு காலை ஸ்டேட்டஸ் போ வான வடிக்கியா. டேய் இது எங்க இருங்க சொல்ல ஆரம்பிச்சு. ஐயோ இது காது போயிரும் கேளுமா. அதெல்லாம் பிரிட்ஜ் வாஷ் எல்லாம் தூக்கிட்டாங்கடா போய். ஆத்தாதீங்கண்ணா. என்ன ஆட்டாதீங்க. சாமி வெங்கூர் தம்பி கால் வந்து விழுதுடா. மூஞ்சி எல்லாம் மேலே வந்து விழுது. செல்ல விழுதுற போதுண்ணா. பேர் டக்குன்னு வரல. பூங்கடிக்கா பூங்கடிக்கா அங்க ஒடி வச்சுக்க. ஏன்டா பிச்சு சிவராஜ் கனெக்ஷன் கொடுக்கணும். சும்மா நீ நினைச்சு நீ திருப்பூர் வேலைக்கு போக ரொம்ப நல்லா போச்சு. இன்னும் போனோட கேமரா மேலே அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வருஷம் இதை விட ஒரு சிறப்பான வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா வள்ளி கும்மி கலைக்குழுவெல்லாம் வந்தாலும் வரக்கு சான்சஸ் இருக்குங்க. இதை விட சிறப்பான வீடியோ பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ரீ பகவதி அம்மன் அருள் அனைவருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு வியூஸ் நல்லா பார்க்குற அளவு போகிற அளவுக்கு சப்ஸ்கிரைபர் யாரும் பண்ண மாட்டேறீங்க, மறந்துடுறீங்க. மறக்காமல் வந்து வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட பகவதி அம்மனோட அருள் அனைவருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன். அடுத்த இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு
வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம பகவதி அம்மன் அருள் வந்து அனைவருக்கும் கிடைக்கணும். பகவதி அம்மன் வந்து அலங்காரத்தில் பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்காங்க. வேண்டிய அருளெல்லாம் கிடைக்கும். ஓகேங்க, பாய்.